உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில நம்ம மீண்டும் வேடனை பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய காணொலியுமே நம்ம பார்த்திருப்போம் வேடன் அவர்களை பற்றி. இருந்தாலுமே எனக்கு மீண்டும் அவரை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்களா, அவருடைய முழு கதையையும், அவரால் இப்ப கேரளால என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காரு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அவருக்கான குரலை நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதற்காக தான் இந்த காணொலி. இந்த வேடன் அவர்கள் ஈழத்தாய்க்கும் மலையாளி ஒரு ஆணுக்கும் பிறந்தவர் தாங்க இந்த வேடன், அதாவது கிரண்தாஸ் முரளி அவர்கள். உங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், ஈழத்துல மிகப்பெரிய ஒரு அவலம், ஒரு இனப்படுகொலை நடந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் யாருமே அங்க வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா மக்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா பல மக்கள் வந்தாங்க, வாழவே முடியாம தஞ்சம் புகுந்தாங்க. அப்படி புகுந்தப்பதாங்க என்னுடைய தாயாரும் அங்க வந்திருக்காங்க, வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு. எங்கேன்னு கேட்டீங்கன்னா திருச்சியில அங்க கேரளத்தை சேர்ந்த ஒரு ஆணுடன் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள காதல் வருது. காதல் வந்து கடைசியில திருமணம் ஆகுது. திருமணமாகி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிழைப்புக்காக மதுரை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரளத்தை சேர்ந்த அந்த ஆணுடைய சொந்த ஊரான திருச்சூருக்கு சொந்தமாய், அதாவது அந்த ஆணுடைய சொந்த ஊருக்கே போயிடலாங்க. கேரளாக்கே போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாழ வழி இல்லை. மிக ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் அந்த கேரளா சேர்ந்த ஆணுமே. பார்த்தீங்கன்னா சரி, வாழவே வழி இல்லாத சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கேரளா அந்த ட்ரெயின் ஓரத்தில் இருக்க அந்த இடத்துல குடிசை போட்டு தங்குறது, அந்த மாதிரி வாழ்ந்தவர் தாங்க இந்த குடும்பம், அதாவது வேடன் அவர்களுடைய குடும்பம். ஆனா இன்னைக்கு அவர் அந்த சூழ்நிலையில வாழ்ந்தனாலும் என்னமோ தெரியல, ஈழத்திலையும் அடிச்சு விரட்டப்பட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டுருங்க, கேரளால வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சாதி பெயரை வச்சு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய நிறத்தை வச்சும் ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள அவரால் போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பையனா இருக்கும். பாத்தீங்கன்னா பல எதிர்வினைகள் அவரோட வாழ்க்கையில அவர் சந்திச்சிருக்காரு. அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த பெண், அதாவது வேடன் அவருடைய தாய் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க போல இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஈழத்தில் நடந்த அந்த கொடுமையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தனால பாத்தீங்கன்னா அவருடைய மனசுலயே ஒரு இறுக்கம் ஏற்பட்டு, நம்ம வாழ்ந்தா இப்படிதான் வாழணும், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும், அது இந்த மக்கள் அந்த மக்கள் யாருன்னே கிடையாதுங்க, நீ எந்த மக்களா வேணா இரு, உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா அதுக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு ஒரு பெரு நெருப்புனே சொல்லலாம், ஒரு காட்டு தீயா இன்னைக்கு கேரளா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்காரு மிகப்பெரிய அளவுல. இன்னைக்கு அவர் ஒரு கான்செப்ட் நடத்தினார்னா, ஒரு பாட்டு கச்சேரி நடத்தினார்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய பாட்டு கேட்க தயாராகி வந்துகிட்டே இருக்காங்க. எங்க போனாலும் அவருக்கு சரியான கூட்டம் வருது. சரி, இவர் இவ்வளவு தூரமா வளர்றாரு, யார் எதிர்த்து இந்த பாட்டெல்லாம் பாடுறாருன்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கும். அது அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல சாதி மதம் போன்ற ஆதிக்கம் கொண்ட அனைத்து மக்களுக்கும் எதிராக பாத்தீங்கன்னா இவருடைய பாடல் வரிகள் இருக்கும். இவருடைய பாடல் வரிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் புரியாம இருக்கும். இருந்தாலும் அவருடைய அந்த அர்த்தம், தமிழ் அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சீங்கன்னா உண்மையாவே புரிப்படைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசுல அவ்வளவு வலி வேதனைகள் இருந்தா தாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எழுத முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறவங்க எத்தனையோ இளைஞர்கள் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் பணத்துக்காகவும் பாத்தீங்கன்னா பல பாட்டுகளை எழுதி சம்பந்தமே இல்லாம காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த வேடன் அவர்கள் பாத்தீங்கன்னா இவர் எழுதின எல்லா பாட்டுலையுமே ஒரு அர்த்தம் இருக்கும். அது மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்த அந்த பாட்டுல, அந்த குந்தாரம் பாட்டு, அந்த பாட்டுல கூட அவருடைய வலியும் வேதனையும் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டு அவருடைய குரல்ல. ஏன்னா அவரே பாட்டு எழுதுறாரு, அவரே இசையமைக்கிறாரு, அவரே பாடவும் செய்யறாரு. உண்மையே பிரமிப்பா இருக்குங்க இவருடைய கதைகள். இன்னும் பாத்தீங்கன்னா இவரை கேரளால கொலை செய்ய கூட சதி நடந்ததா கூட தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கம் இவரை போட்டு குடஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இவரை கைது பண்ணியிருக்காங்க கஞ்சா வழக்குல, அதாவது கஞ்சா பயன்படுத்தினார் அப்படின்ற வழக்குல. அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் பயன்படுத்தினேன், இனிமே பயன்படுத்த மாட்டேன், நீங்களும் பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு தன்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு சொல்லிட்டாரு. இந்த அதிகார வர்க்கம்லாம் இவர் ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சாதி. இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களா இருக்கும், ஒரு பையனா இருக்கும் தான் பாத்தீங்கன்னா. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு பையன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான், நமக்கெல்லாம் எதிராக பேசுறான், இன்னைக்கு கேரளால பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்கான், இது சரியில்லையா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு புத்தினாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பையனை எப்படியாவது அடக்கி ஒடுக்கிடணும் அப்படிங்கிற மனநிலையில இந்த அதிகார மக்கள், கேரளத்தை சார்ந்த அந்த ஒரு சில சாதிகள்லாம் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, அந்த சாதிகள்லாம் சேர்ந்து இந்த பையனை மத சக்திகளும் சாதிவாதி சக்திகளும் மதவாத சக்தியும் எல்லாமே சேர்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பையனை நம்ம ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் தாண்டி கேரள இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் அடைஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். இவருக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவர் எங்க போனாலும் அவ்வளவு கூட்டம் வருது. இன்னைக்கு இவர் பின்னாடி பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே உண்மையை சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, ஒரு பாடகர்
இவர் அறிமுகப்படுத்தும் போதே பாத்தீங்கன்னா தலித் ரேப்பர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஏண்டா எல்லாத்துட்டையும் போய் சாதி கேட்டு தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்களா? இந்த ரேப்பர்னு விடுங்க, எல்லா மியூசிஷியன்ட்டும், அதாவது மியூசிக் போடுற எல்லாத்துட்டையுமே நீ இந்த சாதி, நீ இந்த சாதி, நீ இந்த சாதி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் போட வேண்டியதானே? ஏன் ஒரு பையன் தாழ்த்தப்பட்ட இடத்துல ஒரு பையன் வந்தா மட்டும் அவனை மட்டும் ஏன் தலித் ரேப்பர் அப்படிங்கிறீங்க? மனசாட்சியே இல்லாம வெக்கமா இல்லையாடா? நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இதை பண்ணுங்க. இதே எல்லாத்துக்கும் சாதி கேட்டு தான் பாட்டு போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த சாதிக்காரன் தான் ரேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கா? யாரா இருந்தா என்னடா அவன் இந்த இடத்துல, அதாவது பாலஸ்தீன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் குரல் கொடுக்குறான். இந்த நாட்டுல எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லா இடத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த வேடன்ற பையன் குரல் கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு கேரளா முழுக்க வேடன் இல்லடா இவன் வேட்டக்காரன் அப்படின்னு சொல்லி கேரள மக்களால தூக்கி வச்சு கொண்டாடப்படுகிறான். இந்த காணொலி பாக்குறேன், நீங்க யாராவது அந்த வேடன் அவர்களுடைய பாடல் கேட்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் கேட்டு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு இசை, அந்த பாடல், அந்த அந்த வாய்ஸ் அவருடைய குரல்ல கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், உங்களுக்குள்ளேயே ஒரு வெறி வரும்.